2018 18 ஆரம்பத்தில் இப்போ வந்து ஏஜிய மட்டத்தாலேயே நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டி முடிய நிம்மதியாக இருந்தா இனி பிரச்சனை இல்லை தானே. செட்டியான டஸ்ட் எங்கட வீடு இதில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரம் இப்படி குறுக்க பார்த்தா இதால் பார்த்தா எங்கட வீடு நாங்கள் கண்ணாடியும் போட்டுட்டோம். எங்களுக்கு 2 கண்ணாடி படித்து சிவர்களும் படித்தது. அந்த நாங்கள் கண்ணாடி மகன் கல்யாணம் வீட்டுக்காண்டி கண்ணாடியை போட்டு எல்லாம் செய்து போட்டோம். பக்கத்து வீட்டில் இந்த வரைக்கும் கண்ணாடியும் போடாமல் கிடக்கு, படித்தபடியே வீடும் கிடக்குது. ஒரு இதுக்கும் செய்யலை. அன்றைக்கு வந்து இறங்கிச்சுனா 2 வாகனத்தில் ஒரு 8-9 பேர் வந்து இறங்கிச்சுனா நாங்கள் ரோட்டில் நின்றுட்டோம். ரோட்டில் நின்றோன்னா மந்த முழுக்க சிங்களம். ஒரு பிரதேச சபையால் ஒரு ஆள் வந்தது, மற்ற ஜிஎஸ் வந்தது, இன்னொரு தமிழ் படிக்கணும் வந்து அவ தான் கதைச்ச. இப்போ அவ பார்க்க வந்திருக்கல, பார்க்க போக வேண்டாம், பார்க்க விட மாட்டோம். எங்கட ஊருக்கு கல் எடுக்க நாங்கள் விடவே மாட்டோம். நாங்கள் விட மாட்டோம். எங்களுக்கு இதால் நிறைய பாதிப்பு. எங்களுக்கு மேய்ச்சல் தலம் இல்லை மாட்டுக்கு. அந்த மாடுகளை கொண்டு வந்து இந்த காடு கரம்பியாக தான் மேய்க்கிறாங்க. இப்போ நீங்கள் கண்ணூடாகவே பார்த்தனீங்க இந்த மாடு விழுந்து பட்ட கேவலத்தை. அப்போ ஒரு தட்ட மாடும் ஒரு ரோம் இல்லை, குளக்கட்டில் வச்சு மேய்க்கிறாங்க. இங்கே இதுக்கு கொண்டு வந்து வச்சு மேய்க்கிறாங்க. மற்ற இடமெல்லாம் வயல் விதிட்டு கிடக்கு. இதுக்கே கொண்டு வந்து கிரேசரையும் போட்டு விட்டா இந்த மாடுகளை என்ன நாங்கள் கட்டி தூக்கி விடுவோம். மாடுகளுக்கு தான் மனுஷருக்கு தானே. குழந்தை பிள்ளை இந்த இதில் கிரேசர் எங்கனாலேயே எங்கட வீடு 100 மீட்டர்னா இந்த டஸ்ட் எங்கே போகும்? எங்கே போகும்? இதுக்கே நிற்க போதோ? பிள்ளைகளை எல்லாருமே சரி. நான் வேணுமெண்டா இப்போ கிளினிக் கொப்பி கொண்டு வந்து உதுக்க இருக்கிற ஒரு 10 வீட்டாலும் கிளினிக் கொப்பியை கொண்டு வந்து வைக்கிறோம் ரோட்டில். நீங்கள் எடுத்து பாருங்க. ஹார்ட் பிரச்சனை எத்தனை பேருக்கு, கிட்னி பிரச்சனை எத்தனை பேருக்குண்டா இப்போ எடுத்து பாருங்க. இதுக்க வேணுமெண்டா காட்டும். இந்த கிரேசர் வந்தால் பிறகு நீங்கள் அவனை கொப்பியில் பாருங்க, அவனை எத்தனை அமௌண்ட் போட்டு கிடக்கண்டு. இந்த கிரேசர் கொண்டு வந்து இங்கே இயக்கினா பிறகு நிறைய பிரச்சனையை சந்திச்சு இருக்கிறோம். வீடு வீடு ஃபுல்லாக தானே. வீடு இடிஞ்சு உடைச்சு தானே கிடக்கு, வெடிச்சு போய் கிடக்கு. வந்து பார்க்கலாம் நீங்கள் தாராளம். குழாய்க்கிணறுல கீழே அடிச்சு தண்ணி இல்லை. அப்படி அவ்வளோ ஆழமாக அடிச்சு இந்த மாதிரியில் குடிக்கிணறு நிறையாது. ஆனால் இது இறைக்க மாட்டாமல் இருக்கிறாங்க. இது இறைக்க மாட்டாங்க. இது பார்க்க இப்படி இதுக்குள்ளே இன்னும் கூட ஆழங்க. இதில் நல்ல விலை இருந்தது. நல்ல மரம் மலைப்பா இது நல்லா இருந்தது. மரங்கள் நின்ற மாடு மேய்ச்சா இதுக்கு கொண்டு வந்து மாடு மேய்க்கிறோம். எங்களுக்கு மேய்ச்சல் தலம் இல்லை தானே. 2018 இருந்து இந்த கிரசர் இயங்கினால எங்கள்ட வீடுகள் எல்லாம் படித்து அப்படியே இன்ன வரையும் கண்ணாடியும் படித்து சிவரும் படித்தபடி இருக்கிறது. அதால் இந்த மாடுகள் கூடி மேய்க்க இங்கே கொண்டு இல்லாது. ஏனென்றால் அந்த கிடங்குக்கு மாடு விழுந்து முதலை நிற்கிது, முதலை பிடிக்கிறது. அதால் எங்களுக்கு பெரிய பாதிப்பு. அதே மாதிரி எங்களோட வீடுகளையும் இத்தவரையும் முதல் ஆர்ப்பாட்டம் செய்து நாங்கள் இத்தவரையும் இடையில நிப்பாட்டினவை 2022 நிப்பாட்டி 2022 நிப்பாட்டி இப்போ திரும்ப தொடங்கிட்டுனேன். எங்கள்ட கிணறுகள் தண்ணியெல்லாம் சரியாக குறையுது, கீழ்மட்டத்துக்கு போகுது. இப்போ இது போடுறதாலே எங்களுக்கு முதலாக கால்நடைகளுக்கு சரியான பாதிப்பு ஏற்படுது. கால்நடைகள் மேய்க்க கொண்டு வந்தால் இப்போ நீங்கள் கூட கண்ணாலேயே பார்த்துருப்பீங்க எத்தனை மாடுகள் இதுக்கு விழுகுது தண்ணுது. அதை விட நிறைய நோயாளிகள் இந்த ஏரியாவை சுற்றி இருக்கிறேன். அப்போ அவைகள் இந்த ஒவ்வொரு படியும் படிக்கல உண்மையாக நெஞ்சுக்களால் ஊற்றி பறக்கிற மாதிரி தான் கிடக்கு எங்களுக்கு. அதால் சரியான பாதிப்பு. அதை விடவும் எங்களோட வீட்டு சிவர்களை வந்து பார்க்க மாட்டீங்க. கூடுதலான ஆக்கள வீட்டு ஜன்னல்கள் சிவர்கள் எல்லாம் படிச்சுட்டு மற்ற பிள்ளைகள் பயப்படுங்க. ஆரம்பத்தில் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த படி போட சரியாக பயப்படுதுகள். அப்போ இதால் மற்ற படிக்கிற பிள்ளைகள் நிறைய நாங்கள் இதால் பாதிப்பு ஏற்படுத்துகிறோம். அதுக்காண்டி உங்கள்கிட்ட தயவு வந்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு இந்த கிரசர் வேண்டாம். இதுக்கு நாங்கள் போட எந்த விதான இதுவும் கொடுக்க மாட்டோம். நாங்கள் மக்களாகிய நாங்கள் நிறைய கஷ்டத்தை இதிலேருந்து அனுபவித்த நாங்கள் ஆன முறையில் நாங்கள் இந்த கிரசரை போட மக்களாகிய நாங்கள் உங்களை தயவுந்து கேட்டுக்கொள்கிறோம். எங்களை இதுக்கு போட வேணாம்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜிஎஸ் இருந்து நாங்கள் எல்லாருக்குமே கடிதம் அனுப்பிக்கிறோம். மக்கள் ரீதியாக தான் நாங்கள் அனுப்பினாங்க. பொதுமக்கள் என்ற ரீதியாக தான் நாங்கள் இந்த கடிதத்தை அனுப்பினாங்க. அன்றைக்கு வாகனங்கள் வந்தது. நாங்கள் கொஞ்சம் பேர் 2 அவையோட கதைச்சு நாங்கள் உள்ளுக்கு வர விட இல்லை. ஆனால் இருந்து திருப்பி வந்தவ மற்ற வந்து தண்ணிகள் இறைச்சிருக்கினேன். பான முறையில் நாங்கள் இதை எந்த வித எங்கள்கிட்ட ஒரு இதுவும் இல்லாமல் அவை இதுக்குள்ளே வர வேண்டாம்ட்டு நாங்கள் இனி வந்தால் கூடுதலாக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தான் மேற்கொள்வோம்னு சொல்கிறோம். போட்டு அந்த வேலையை அவங்க செய்கிறதால படுற தூசுகள் எல்லாம் மனித உடம்பு இப்போ மனுஷருக்கு உடம்புகளுக்கு பூந்து அந்த கிளினிக் கொப்பிகளை வந்து பார்க்க சொல்லுதல். இப்படி ஒரு அகோரமான வேலையை மக்களுக்கு கிட்ட இருக்கிற இடங்களில் நீங்கள் இப்படி செய்தால் என்ன கணக்குது? இந்த இடமெல்லாம் முந்தி வன இலாகாட்ட இருக்காத இடங்கள். இப்போ வன இலாகாவும் கிரசர் தோன்றாக்களும் கையெழுத்து போட்டால் சரியா ஒன்று சொல்கிறேன். சமளங்குளத்தில்
வந்து ஏழுமண்டால் நீங்கள் இதனுக்கும் முழு ஜனமும் இதில் இருக்குமென்றதை சொல்கிறேன் எச்சரிக்கை. சரியா? முழு ஜனமும் இருக்குன்னு நானும் இருப்பேன். தேவைன்னா எங்களையும் சேர்த்து அள்ளி கொண்டு போங்க. மக்களை குடியிருக்க விடாமல் எழுப்புற நோக்கம் உங்களுக்கு இருக்குன்றால் என்ன செய்கிற மக்கள்? என்ன சனத்துக்கு கிராமமா அல்ல கிரசருக்கு கிராமமாண்டு பார்க்க வேண்டியாக கிடக்கு. கிரசர் அந்த சல்லியல் ஆள்றது தான் நோக்கமாக என்று பார்க்க வேண்டியாக. அவியலைகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி லஞ்சங்களை கொடுத்து தாங்கள் அனுமதியை பெற்றுக்கொண்டு போகணும். இங்கே மக்கள் மத்தியில் பெரிய கவலையோட மக்கள் இருக்குங்க. போன ஒடிசுடன் பிரதேச கூட்டத்தில் நாங்களெல்லாம் கதைச்சு அந்த சமணங்குளத்தை ஆக்களும் வந்து கதைச்சு நானும் கதைச்சு இதை கொடுக்குறே இல்லைன்னு தான் முடிவெடுக்கப்பட்டேன். இதை மீறி கொடுத்தா இன்னும் நடக்குமெண்டு தெரியலையேன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களை என்ன குடியிருக்க விடுறீங்களா, குடியிருக்காமல் எழும்பி விடுறீங்களா? மற்றது ஃபாரஸ்ட்டுக்குரிய ஏரியா ஆண்டால் அதான் நான் ஏற்கனவே சொன்னதான். இப்போ அந்த ஏரியா ஆண்டால் என்ன அவன் தங்கடைய எண்ணத்துக்கு கொடுக்குறதா? தங்கடைய எண்ணத்துக்கு நினைச்ச மாதிரி சும்மா ஒவ்வொரு வீட்டுக்கார ஜனங்கள் இந்த கிராமத்தையே அப்புறப்படுத்தி போடுகள் போல நடக்கு. பெரிய இடங்களுக்கு நான் கொண்டு செல்வேன். மற்றது எங்களுடைய அதிகாரிகள் கூட இதில் சும்மா மெத்தனை போக்கோட இருக்காமல் மக்களின் பிரச்சனை இதில் கவனமாக இருக்கணுமென்றதை கேட்டுக்கொள்கிறோம்.